துலாம் ராசி நபர்களுக்கு 2026 மே மாதத்திற்குண்டான மாத ராசி பலன். துலா ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மே மாசத்துல சுக்கிரன் ராசிநாதன் இல்லையா, சுக்கிரன் கிட்டத்தட்ட 8ஆம் இடத்தை விட்டு நகர்ந்து 9ஆம் இடத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயம் புதனுடைய தொடர்பு 9ஆம் இடத்துல இல்லாமல் 9க்கு 12ஆம் இடமான ரிஷபத்துல வரக்கூடிய ஒரு காலகட்டம். செவ்வாய் 7ல, சனிக்கு எந்த ஒரு கட்டகர தொடர்பும் கிடையாது. துலாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், எதை எப்படி செய்யணும், எதை எப்படி செய்யக்கூடாது, நாலே வார்த்தை தான். நாலே வார்த்தையில உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வழிவகையில சில விஷயங்கள் அடி போடுவதாக இந்த மாத அமைப்பு இருக்கும். அதற்கான வழிவகை கிட்டத்தட்ட புதன் மூலியமா கிடைக்க வரும். அந்த கடந்து போன காலகட்டங்கள், தற்சமய சூழ்நிலை, இதெல்லாம் பேஸ் பண்ணி சில விஷயத்த சரி செஞ்சுப்பீங்க. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லா விஷயத்திலையும் பார்த்துலாம். பழக்க வழக்கத்துல இருந்து, குடுக்கல் வாங்கல இருந்து, பணம் சம்பாதிக்கிறதுல இருந்து, பணத்தை சேவிங்ஸ் பண்றதுல இருந்து, பணத்தை வாங்கினதுல இருந்து, கொடுத்ததுல இருந்து, அதுக்கான வட்டி அமைப்புல இருந்து, வேலைக்கு போறதுல இருந்து, குடும்ப பிரச்சனைல இருந்து, குடும்பத்துல குடுக்கல் வாங்கல இருந்து, அக்கம் பக்கத்தினருடைய தொடர்புல இருந்து எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி ஒரு ஐடியா பண்ணக்கூடிய ஒரு மாதம். புதன் 8ல வர்றதுனால எதை செய்யக்கூடாது, இன்னும் சொல்ல போனா நெகட்டிவ் எது, பாசிட்டிவை விட நெகட்டிவ்ல நம்ம எந்த அளவுக்கு அடி வாங்குறோம். நம்ம பிளஸ் பிளஸ் நினைத்தான் போறோம், ஆனா நிறைய மைனஸ் ஆகுது. அப்ப நம்ம போறப்ப அது தப்பா, நெகட்டிவான விஷயங்கள் முதல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிவகையை இந்த மாசத்துல ஏற்பட ஆரம்பிக்கும். பொதுவாகவே நம்ம எல்லாருமே பாசிட்டிவ் பிளஸ்ஸை தான் நம்ம எதிர்பார்ப்போம். மைனஸ் ஆயிரம் பெருசாக அந்த அளவுக்கு எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் மைனஸை எதிர்பார்த்து அதுக்கான காய் நகர்த்தக்கூடியவங்க ரொம்ப கம்மி. என்னன்னா, மைனஸ் எதிர்பார்த்தா தான் தப்புகள் உங்களுக்கு தெரிய வரும். தப்புகள் தெரிய வந்துச்சுன்னா முதல்ல நஷ்டத்தை சரி கட்டலாம், அடுத்து நம்ம லாபத்தை நோக்கி போகலாம். ஸோ இதை தெரிஞ்சுக்காம போனீங்கன்னா லாபம் வர்றதுக்குள்ள நஷ்டமே ஆகிட்டே இருந்துச்சுன்னா உங்களால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ சில விஷயங்கள் உங்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே வரக்கூடிய ஒரு மாதம் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலா ராசி நபர்களுக்கு கண்ட்ரோலில் வரக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிற ஒரு பலனையும் நீங்க எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இதற்கான வழிவகை இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்பட போகுது. புதன் 8ல வர்றதுனால சில விஷயங்களை தேடி பிடிப்பீங்க. உங்களுக்கு ஒத்து வராத சில விஷயங்கள் கை விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்த நிலைமையாக சுக்கிரனுடைய பாக்கிய தொடர்புகள். சுக்கிரன் ஒரு பெரிய சரராசிக்கு உண்டான கிரகம். இது போய் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் மிதுனத்துக்கு போகுது. அதனால என்ன ஆகுனாக்கா, மன மகிழ்ச்சியை தேடி இந்த காலகட்டத்தில் ஓடுவதாக இருக்கும். உங்களுக்கான எவ்வளவு சிரமங்கள், இடர்பாடுகள், பிரச்சனைகள் இருந்தாலும் மன மகிழ்ச்சியை நோக்கி, 1000 கவலைகள் இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு மன மகிழ்ச்சியை நோக்கி இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஓடுவதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஒரு ஒரு சைல்டு என்ன பண்ணுவாங்களோ, ஒரு சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வேலையெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன வயசுல இருந்தாலும் அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சின்ன விஷயங்கள்லாம் நிறைய செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. சின்ன சின்ன விஷயங்களா பார்த்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இன்னும் சொல்ல போனால் பெரிய விஷயங்களை முடிப்பதற்கு பதிலாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து இப்போதைக்கு கொஞ்சம் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கடன் பிரச்சனை தீர்க்கிறதுனா கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் ஒரே ஆளுக்காக கொடுத்து முடிக்காம கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் எப்படிங்கிற மாதிரி கொடுத்து முடிக்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் உங்களுக்கு தென்படும். அதற்கு அடுத்ததாக பார்க்கும்பொழுது இப்போதான் செய்யணும்னு நினைச்ச விஷயங்கள் துலா ராசி நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல நான் எப்போ செய்யணும்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற விஷயத்த எல்லாமே இப்போதைக்கு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. விட்டு போனது, பாதியில நின்னது, செய்யலாம்னு நினைச்சது, அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போனது, பணம் காசு சரியா முறை இல்லாமல் போனது, சில நபரோட ஒத்துழைப்பு கிடைக்காம போனது, இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் துலா ராசி நபர்கள் அந்த இதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஒரு வழிவகையில ஆரம்பிச்சிருவீங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய பெண்டிங் விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வர்றதுக்கான வழிவகை உண்டு. அடுத்ததாக செவ்வாய் 7 ஆட்சி. செவ்வாய் தனிச்ச அமைப்புல ஆட்சி ஆகுது. ஸோ கூட்டு சேர்க்கை இந்த காலகட்டத்தில் கூட்டாளி, கூட்டு சேர்க்கை, பங்குதாரர்கள்,
குடுக்கல் வாங்கல் உங்க கூட ஒரு நபர் சேர்வது. அதாவது கூட்டு சேர்க்கைன்னா பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற அமைப்புல வரும். உடனே பணம் போடுறவங்க தான் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போயிடாதீங்க. உங்க கூட இந்த காலகட்டத்தில் ஒரு நபர் சேர்கிறார். வாழ்க்கை துணையிலேருந்து எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அம்மா சேர்றாங்க, அப்பா சேர்றாங்க, அண்ணன் தம்பி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நட்பு இதுவாக இருந்தாலும் கூட்டு சேர்க்கை, ஒரு சேர்க்கை. துளாராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சேர்க்கை பெறக்கூடிய நபர், ஆல்ரெடி சேர்ந்த நபர், பல வருடங்களாக சேர்க்கையில் இருக்கக்கூடிய தொடர்பில் இருக்கக்கூடிய நபர், ரீசெண்டாக சேர்ந்த நபர், இல்லை இந்த மாசத்துல இருந்து சேரக்கூடிய நபர் இப்படிங்கிற மாதிரி சேர்க்கை பெறக்கூடிய நபர்கள் மூலியமாக நன்மைகள் உண்டு, ஆதாயங்கள் உண்டு. உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், வரவுகள் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய மைண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. அவசர கதியில் ஸ்பீடாக எல்லாத்தையும் செய்யறதுக்கான முற்படுவாங்க. முட்டாள்தனமான சில ஐடியாக்கள் கூட வச்சுருப்பாங்க, செயல்பாடுகள் வச்சுருப்பாங்க. வேகமாக செய்யணும்பாங்க, உடனடியாக செய்யணும்பாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இப்படி தான் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒத்து வர மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நபர்களோட சேர்ந்துங்க. இல்லைனாக்கா அவாய்ட் பண்ணுறது நல்லது. கூட்டு சேர்க்கை விஷயங்கள், கூட்டாளியால் அவசர அமைப்புகள் நிறையாக உருவாக வாய்ப்புகள் இருக்கு. செவ்வாய் 7ல் இருக்கிறதுனால ஃபயர் மோட். ஸோ ஆப்போசிட் நபர்கள் மூலியமாக ஒரு ஃபயர் மோடை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். காரணம் ராசியை பார்க்கும் செவ்வாய் வேற. ஸோ ஒரு நெருப்பு கிரகம் ராசியை பார்க்கறதுனாலையும் துளாராசி நபர்கள் உங்களுடைய பேக்ரவுண்டு, இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய வசதி வாய்ப்புகள், உங்களுடைய பேக்ரவுண்டு, உங்களுடைய தன்மை, நீங்கள் ஒரு மாதிரியாக இருப்பீங்க, நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, ஆனால் செய்யறதுக்கு முடியாமல் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தன்மை ஒரு ஃபயர் மோடாக மாறிடும். ஆனால் உள்ளுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பீங்க, வேறு வழி இல்லாமல் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் செவ்வாய் கொண்டு தள்ளும். செவ்வாய் யார் மூலியமாக தள்ளும்? இந்த மாதிரி நான் மேற்சொன்ன நபர்கள் மூலியமாக தான் சில விஷயத்த கொண்டு போய் நகர்த்தும். ஒரு வேலை செய்கிறீங்கனாக்கா ஆஃபீஸில் மேல் இடத்துலேருந்து அவசரமாக உடனடியாக பண்ணி ஆகணும், பண்ணு நீ தான் பண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரெஷர் அமைப்புகள் வரும் மேல் இடத்துலேருந்து. ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு உதாரணமாக வச்சுக்கலாம் அதை. இந்த மாதிரி கணக்கெல்லாம் வந்து செவ்வாய் மூலியமாக வரும். அதற்கு அடுத்த நிலைமையாக மிக முக்கியமாக இந்த மாதத்துல இருந்து குருவின் மாதத்தோட குரு பயிற்சி ஜூன் மாதம் ஆரம்பிக்கும்போது கடைசி மாதம். இதுக்கு மேற்பட குரு துலாத்தை பொறுத்த வரைக்கும் 9 இல்லாமல் இதுக்கு மேற்பட 10ல் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அவர் லெவலுக்கு ஏற்ப சம்பள வேலையில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாற ஆரம்பிக்கும். துளாராசி நபர்களுக்கு பணத்திற்காக மட்டுமே, வேறு எந்த விஷயத்துக்குமா இருக்காது. ஒன்லி மணி மைண்டு பைசா, பணத்திற்காக மட்டுமே சம்பள வேலையில் நிறைய மாற்றங்களை கொஞ்சம் குயிக்காகவே எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு துளாராசி நபர்களை வரக்கூடிய குருவின் அமைப்புகள் தள்ளும். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அதுக்கு அடுத்ததாக சனிக்கு எந்த ஒரு பாவகிரக தொடர்போ, சனிக்கு எந்த மாதிரியான கட்டகிரக தொடர்பும் இல்லை. சனி வந்து தனிச்சை அமைப்பில் மாறுது. திரும்பவும் அந்த இடைப்பட்ட நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியன், செவ்வாய் இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் போட்டு பின்னி படல் எடுத்துச்சு சனி. அதனால் சனியின் பாக்கிய அமைப்புகள் கொஞ்சம் பக்கத்திலே முடிய வேண்டிய வேலை எல்லாமே தூரமாக போயிடுச்சு, இல்லை நடக்காமே போயிடுச்சு. துளாராசி நபர்களுக்கு பக்கமாகவே உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலேருந்து வர வேண்டியது, தெரிஞ்ச இடத்துலேருந்து நடக்க வேண்டியது, சொந்த இடத்துலேருந்து நடக்க வேண்டியது, சொந்த ஊர்லேயே நடக்க வேண்டியது, அக்கம் பக்கத்துலேயே நடக்க வேண்டியது எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக ஒரு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் இதுக்காக பொறுத்துட்டு போகணும், நிறைய காலகட்டத்தை இதுக்காக விரயம் பண்ணேன், நிறைய பொறுமையாக வெயிட் பண்ணேன் இந்த ஒரு விஷயத்துக்காக. ஆனால் எல்லாமே சேர்த்து வச்சு கொஞ்சம் நாஸ்தியாக போயிடுச்சு. அப்படிப்பட்ட புலம்பலில் இருக்கக்கூடிய துளாராசி நபர்களுக்கு இதுக்கு மேற்பட்டாவது நடக்குமா நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பீங்க. இருப்பினும் சனி தனிச்சை அமைப்பில் வரதுனால இந்த பக்கமாக நடக்க வேண்டியது, பக்கத்திலே நடக்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் துளாராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பக்கத்திலே சில விஷயங்கள் திரும்பவும் கிடைக்க வர்ற மாதிரி இருக்கும். இது எப்படின்னாக்கா, இப்போ அன்னைக்கே உங்களுக்கு வர வேண்டியது என்னன்னு தெரியல, வராமல் போச்சு, இந்தாப்பா அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஸோ பாக்கியத்தில் சுக்கிரன் வர்றதுனாலையும். ஸோ துளாராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதோ கைவிடப்பட்டது கூட இப்போதைக்கு கிடைப்பதற்கான வழிவகை உண்டு. அதுக்கான ஆரம்பமும் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்காக வந்து வீணாக போயிட்டு சோர்ந்து போக தேவையில்லை துளாராசி நபர்களுக்கு. அடுத்ததாக வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட திருமண வயதில் இருக்கக்கூடிய துளாராசி நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சௌரியமாக ரெடியாகி போகும், கட்டாகாது. ஏன்னா 7 கூடியவன் 7லேயே வந்து ஆட்சியாக வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால திருமண பேச்சுவார்த்தை அமைப்புகள், திருமண விஷயத்தில் இடர்பாடுகள், டைவர்ஸ் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, சொந்த ஊருக்குள்ளேயே பஞ்சாயத்து பிரச்சனை, வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு, கல்யாண விஷயத்தில், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை இதுலேருந்து கூட வச்சுக்கலாம். துளாராசி நபர்களுக்கு சில விஷயங்கள்
வில்லங்கங்கள் பேசி தீர்த்து முடிக்கக்கூடிய வகையில் வரும். புரியுதுங்களா? வில்லங்கம் இருக்கும். அது வந்து பேசி தீர்த்து முடிக்கிற வகையில் வரும். அதே போல் சின்ன பிரச்சனை கூட கொஞ்சம் பெரிய பிரச்சனையை மாறின பிற்பாடு தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சரியாகும். அப்படிங்கிற ஒரு பலனும் துளாராசிக்கு ஈடுபடும்.